இந்த வேளையிலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் அதிலே மகிமைப்படுங்கப்பா. அல்லேலூயா. என்னிலே மறைத்து நீங்க பேசுங்க, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்நாள் ஆராதனைக்கு நான் போனேன். கர்த்தர் என்னை தொட்டார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை சாட்சியா நிறுத்தினார். என்னை இல்லாத இருக்கிற வைக்கிற தெய்வம், ஆகாதை உண்டு பண்ணுகிற தெய்வம். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல நீர் கொடுத்து பிள்ளைகளை அனுப்ப போற கிருபைக்காக நன்றி. ஒருத்தர் கூட இதுல வெறுமையா போகாத கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு தர வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 34ல ஹல்லேலூயா 10ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா 34:10. ஹல்லேலூயா. வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு செவிகளும் திறக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். யாரெல்லாம் நம்ம அவரை தேடுகிறோமா அவர்களுக்கெல்லாம் குறைவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை தேடாம நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. எதுனாலும் நம்ம அவருடைய சமூகத்துல தான் போவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னா நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் வரும். ஒரு அது அற்புதம் நடக்கலனாலும் கூட அந்த வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கும். என் இயேசுக்காக நான் வாழ்கிறேன், அவர் எனக்கு இதை செய்து முடிப்பார், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருதயத்துல இருந்து அவருடைய பிள்ளைனா நம்மளுக்கு என்ன செய்யும்? ஒரு கஷ்டம் வரலாம், ஒரு நஷ்டம் வரலாம். அந்த நஷ்டத்திலையும் அவரை நம்ம விட மாட்டோம், அந்த கஷ்டத்திலையும் அவரை விட மாட்டோம், நெருக்கத்திலையும் அவரை விட மாட்டோம். யாரு? அவருடைய பிள்ளைகள். அவர் உலகத்துல பாருங்க, நம்ம நினைப்போம் நமக்கு எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. வானத்துல கீழே ஒரு எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. ஆனா தலைவலி வரும்போது எங்க போவாங்க? தண்ணி எறிய போவாங்க. அல்லேலூயா. தண்ணி எறிய போவாங்களா? போக மாட்டாங்க. ஒரு வேதி வந்தா எங்க போவாங்க? எங்க போவாங்க? சாதகம் கேட்க போவாங்க. ஒரு திருமணம் வந்தா ஆண்டோடைய கரத்துல கேட்டு திருமணத்தை நடத்தது யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு விளைவின வந்தா அப்பா கிட்ட சமூகத்துல ஆண்களுக்கு செவிக்க நேரம் இருக்காது, அப்படிதானே? அப்ப ஆண்கள் என்ன செய்வாங்க? நித்திரையில தூக்கம் வரலனா, நான் உங்க பிள்ளைப்பா, எனக்கு நீர் தானே விடுதலை தரணும், நான் உங்ககிட்ட எங்கே போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அப்படிதானே கேட்போம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் இல்லைன்னா எங்க போவோம்? எங்க போனா உடனே விடுதலை கிடைக்குது, எங்க போன விடுதலை கிடைக்குது. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளைனா நான் தான் இருக்கேன். என் உயிரே போனாலும் என் ஆண்டவருக்காக தான் போகுமே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூர்த்த கால் கிட நடல். 2 பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, மூர்த்த கால் நடல். அல்லேலூயா. அதுல என்ன இருக்குது? அதுல என்னது இருக்குது? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கள்னா அந்த வசனத்தை தான் கை கொள்ளும். நீர் என்னோட இருக்கிறீர், நீர் என்னோட இருக்கிறீர். எனக்கு விரோதமா எழும்பாம இருக்குமா சாத்தான்? எனக்கு விரோதமா பலவீனம் இல்லாம இருக்குமா? எந்த பலவீனம் வந்தாலும் இயேசு நீர் போதன விடுதலை தருவாரா தர முடியாரா? நான் இனி எங்கேயுமே போக மாட்டேன், நான் உங்க பிள்ளை. எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு அதிசயம் செய்யும். அவர் செய்யாம இருக்கவே மாட்டார். அவர் மனம் இறங்குற தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், இல்லாத இருக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. சொன்னா நம்ம சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அவருடைய பிள்ளைகள் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், என் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஊருக்கு வந்த ஸ்டார்டிங்ல ஜெபமே
சகோதரி முத்துலட்சி பிள்ளைகள் அவங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு நான் ஜெபித்த பொட்ட வச்சிருக்கேன். 3 பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு இது படிச்சவங்க. ஒரே ஒரு பையன் லேட்டா எப்படி எங்கனையோடு சுத்துவான். எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே நீர் 3 பிள்ளைகளுக்கு தானே கொடுத்தீரு தரிசனம். அப்ப இந்த ஒரு பையனை ஏன் கைவிடப்பட்ட நிலையில இந்த ரோடி வண்டி ஓட்டிட்டு கிடக்கான் அப்படின்னு நான் கேட்கறது உண்டு. அந்த பையனும் வாகனம் கடந்து போயிட்டான். அவர் சொன்னதை செய்ய முடிப்பார். நம்ம அவிய பெருமூச்சு, அவிய சாபம், அவிய மந்திரம், அவியலுக்கு தெரியக்கூடாது, இவளுக்கு தெரியும். கர்த்தர் நினைச்சத மந்திரமும் தொட முடியாது, சாபமும் தொட முடியாது, மனுஷனை தொடவே முடியாது. அல்லையா சொல்லுங்க. அவர் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவரை அண்டிக் கொள்ளணும். அதான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நாமம் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு குறைவும் இல்ல. உங்களுக்கு குறைவு இன்றையில இருந்து இல்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை நம்ம ருசிக்கணும். 42:1 சொல்லுது. சங்கீதம் 42:1 அதிகாரம் சொல்லுது. எப்படி தேடணுமா? மானாடு நீரோட வாஞ்சித்து கதறுதை போல தேவனே என் ஆத்துமா உண்மை என்ன செய்து வாஞ்சிக்கிறது. அவர் சொல்றாரு கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மை குறையில்ல. உங்களுக்கு குறைவே இல்லை. யாருக்கு குறைவில்ல? கர்த்தரை தேடுவர்களுக்கு. கர்த்தரை தேடுவர்கள் சிறிய ஒரு ஆசீர்வாதம் உழைச்சி வச்சாலும் அவர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதே நம்ம கொள்ளையடித்து நம்ம திருடி நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சோன்னா அது ஆசீர்வாதமா இருக்குமா? அது இருக்காது. அது வசனம் சொல்லுது தொலைஞ்சதை போல இருக்குமா? அது என்ன செய்யும்? அறுப்புண்டு என்ன செய்யும்? போகும். வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அவர் கர்த்தரை எப்படி தேடினா குறைவில்லையா? மானான நீரோட வாஞ்சித்து கதறுவதை போல. எப்படி ஒரு தண்ணி கிடக்குது, ஒரு இடத்துல ஒரு பள்ளத்துல தண்ணி கிடக்குது, ஆடு மேய்க்கைகளுக்கு தெரியும். அப்படிதானே? அந்த ஆடுகள் தாகமா இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் எங்கே கிடக்குதோ அந்த ஆடு இத்தனை ஒரு 150 ஆடுகள் வச்சிருக்கோம் வைங்க. அந்த 50 ஆடுகளுக்கும் அந்த கையில ஒரு கோலை கம்பை வச்சு அந்த ஆடு மேய்க்கவங்க என்ன செய்வாங்க? அதை மேய்ப்பாங்க. அந்த ஆடு மேய்க்க கோல் என்ன செய்யும்? அந்த ஆடுகள் தண்ணி எந்த வடத்துல நிக்குதோ, எந்த கம்பு கையில இருந்தாலும் அந்த தாகம் இருந்தா என்ன செய்யும்? ஓடியே அந்த தண்ணி என்ன செய்யும்? கோரி குடிக்கும். அப்ப மானானுக்கு என்ன செய்தான்? நீரோடைய வாஞ்சி இந்த மான் என்ன செய்யுது? அந்த தண்ணியை கண்டு வாஞ்சியோடு ஓடி போய் என்ன செய்யுது? அந்த தண்ணியை குடிக்குது. உங்க வாஞ்சி ஆண்டவர் மேல இருந்தா நீங்க அப்பத்துக்கு அலைந்து திரிவதே இல்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல எப்படி வாஞ்சி? கர்த்தரை தேடுறவர்களுக்கு குறைவில்லை. அவருடைய பிள்ளைகள் ஆன்லைன்ல பார்க்கிற என் அன்பு மகனே மகளே, இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறாயா? உனக்கு குறைவில்லை. ஆனா எப்படி தேடணுமா? மானாடு நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா என்ன செய்யுது? உம்மே வாஞ்சிவது கதறுது. அல்லேலூயா. நம்ம ஆத்மா யாரை பார்த்து வாஞ்சிக்கிறது? தேவனாய கர்த்தரை நோக்கி வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை தருவீரா? ஆண்டவரே எனக்கு ஒரு வாகனத்தை தருவீரா? அல்லேலூயா. நீங்க என்னது ஒரு வாகனம் சொல்ல? கொசு எப்படி சொல்லாமல கூண வேலை வாகனம் கூண சொகுசு வண்டியா? அல்லேலூயா. எனக்கு சொல்லதில்ல. நீங்க அப்படி கார்களை வாங்க முடியுங்க. நீங்க என்ன சொல்லுதீங்க? அல்லேலூயா. நம்ம காலத்துல அப்படி கார்களை நிற்க முடியும். நீ அவர் மேல வாஞ்சியா இருந்தா இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு ஒரு வேன் பிடிக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்துக்கு வாகனத்தை பிடிச்சு விட்டுருக்கோம். நான் கரெக்டா இருந்தேனா என் தேவனாய கர்த்தர் நான் நினைக்க காரை என்ன செய்வார்? வாகனத்தை கோயிலுக்கு தருவாரு. அநேக ஏழைகளுக்கு என்ன செய்வார்? என்னை குட்டுக்க பாத்திரமாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்படி வாஞ்சிக்கிறீங்க? அத மானர் நீரோட வாஞ்சித்து கதறுவதை போல தேவனின் ஆத்மா உண்மே வாஞ்சித்து கதறுது. ஒரு பலவீனமா அவரே நோக்கி வாஞ்சித்து கதறும். காத்திருந்து கண்ண முன்னாதான் ஜெபமா கிச்சன்ல செவிச்சு கொண்டே இருக்கலாம். பாத்திரம் கழுவச்சில செவிச்சு கொண்டு இருக்கலாம். இந்த பாத்திரத்தை எப்படி கழுவி சுத்திகரிக்கணும்? அதே போல நான் சுத்தமாகணும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தரும். கிச்சன்ல சோறு பொங்கிச்சில ஒரு செவனலாம். அந்த ஆத்மா கேட்டுக்கொண்டே இருக்கணும். என் ஆண்டவர் என்னோட இருக்க பெரியவர். என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. என் ஆத்மா அவரை உம்மையை நோக்கி கதறுது. ஆண்டவரே நான் இனி அலைந்து திரியக்கூடாது. ஆண்டவரே நான் தரித்திரத்தை காணக்கூடாது. ஆண்டவரே நான் பலவீனத்தை காணக்கூடாது. ஆண்டவரே நான் அல்லேலூயா அல்லேலூயா. தாவீது எங்க நின்னாரு? ஆடு மேய்ச்சிட்டு நின்னாரு. ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்க சில இப்ப ராட்சி வந்திருக்கான். கர்த்தர் அவனை பிடிச்சுக்கிட்டான்னு வைங்க. தாவீது இருக்கான்.
அதுல எத்தனை பேரோ அவருடைய பிள்ளைகள், அப்படித்தானே? ஆனா தாவீதை தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒன்றுக்கு உதவாத தாவீது, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் தாவீது. அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க தாவீதை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்காரு. ஆமென். அப்ப பாருங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு விசுவாசம் வந்துட்டு, ராட்சி இன்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னா காட்டுல இருந்து கிச்சிலே ஜெபிப்பான், நான் விசுவாசிக்கிறேன். அப்ப பாருங்க, அப்ப ஆடு மேய்ச்சி சிங்கம் வருது. அப்ப தாவீதுக்கு என்ன விசுவாசம் இருக்குது? கர்த்தர் என்னோட இருக்கிறார். அந்த சிங்கத்தின் வாயை தான் நான் பிரிபட்டா என்ன, அவன் சிங்கத்தின் வாய் என்ன செய்தான்? வெள்ளந்து போடுகிறான். அல்லேலூயா. பார்த்தா அவன் என்ன செஞ்சான்? ஆடு மேய்ச்சிட்டான். பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அல்லேலூயா. ஆனா யார் இருந்தா? கர்த்தர் தாவீதோட இருந்தபடியால் அல்லேலூயா ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்தான். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்ம செவிக்க முடியல. அப்ப ஆத்துமா எப்படி இருக்குது? தாவீது ஆத்துமா இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தான். காட்டுல இருந்தாலும், வீட்டுக்குள்ள இருந்தாலும், ஒரு கம்பெனில இருந்தாலும், ஒரு மண் வெட்ட போனாலும் ஆத்துமா எப்படி கதறுது? அல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் நின்னாலும் உன் இருதயம் எப்படி பேசிக்கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட நமக்கு ஆத்மா பார்க்கிறார். உம்மை நோக்கி நான் என்ன செய்தேன்? வாஞ்சிக்கிறேன் தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. 1 நாளாகத்துல 16ல அதுல 11வது வசனத்தை படிங்க. 1 நாளாகும் ஹல்லேலூயா. அப்ப அவர் சமூகத்தை நம்ம என்ன செய்யணுமா? நித்தமா தேடணுமா? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரையும் அவர் வல்லமை என்ன செய்யுங்க? அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? குறைந்தவே கூடாது. நம்மளுக்குள்ள அபிஷேகமானது அது எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த லைட் எரிந்து கொண்டே இருக்கணும். ஒரு விளக்கு இருக்கிறது, அதுல எண்ணெய் ஊத்துனாதான் அது அபிஷேகம். அதுவே ஆண்டருக்குள்ள இருக்கவங்க அவரே தேடிக்கொண்டு இருக்கணும், அவரே நாடிக்கொண்டிருக்கணும். நம்ம நினைச்சிருப்போம் அவரோடு இணையணுங்க, சிலது நம்மளுக்கு தடை வரும். அவரை விசுவாசிக்க சில தடை வரும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரையும் அவர் வல்லமைய நாட்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. அவர் சமூகம் ஆலயத்தை எடுக்கலாம். இருதயம் ஒரு ஆலயம் தான். அந்த இருதயத்துல அப்பா அப்படி சமூகத்துல எப்போது அவரை தேடிக்கொண்டே இருக்க சில. அல்லேலூயா. அப்போ ஒரு அற்புதம் நம்மளுக்கு நடக்குது. அல்லேலூயா. கர்த்தரையும் ஒரு வல்லமையை நாடுங்கள். அவரை மாத்திரம் நாட சில ஒரு அற்புதம், அவரை மாத்திரம் தேட சில ஒரு அற்புதம், அவர் கரத்துல காத்திருக்க சில ஒரு அற்புதம், அவர் மேல வாஞ்சிக்க சில ஒரு அற்புதம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு நன்மையும் குறையாதுன்னு சொல்லுது வசனம். ஏசாயா 56ல சீக்கிரமா உங்களுக்கு வசனம் முடித்து முற்றுவேன். அல்லேலூயா. 56ல 6வது வசனத்தை படிங்க. ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட 55ல 6வது வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. 6வது வசனம், கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை தரிசிக்கத்தக்க அவரை தேடணும். அல்லேலூயா. அவரை கண்டு கொள்ளத்தக்க அவரை தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை இணைச்சி தேடுங்கள். அவர் சமயமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்மை நோக்கி வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டான மேலான பெரிய காரியங்களை உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, நீ என்னை மாத்திரம் நோக்கி கூப்பிடா, நீ என்னை மாத்திரம் கூப்பிடு மகனே என் சமூகத்துல. அல்லேலூயா. அல்ல எந்த இடத்துல காட்டுக்குள்ள நின்னாலும் சரி, வீட்டுக்குள்ள நின்னாலும் சரி, எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குமோ அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா, நான் தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கி போகும் பொழுது கூட அதுல இருந்து நான் ஜெபிப்பேன் 1/2 மணி நேரம். ஆண்டவரே இந்த இடத்துல என்னோட இரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவரை மாத்திரம் ஆண்டவரே, நான் இனிமே உம்மை விட்டு எங்கேயுமே அலைந்து தெரிவதில்லப்பா. நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. மானானது வாஞ்சித்ததை போகல நான் வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துல கதறி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே.
நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க சமூகம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? எத்தனை பேர் அவரை நோக்கி சொல்ல முடியும்? நான் உங்க பிள்ளாண்டவரே, நான் உங்க பிள்ளாண்டவரே. நம்ம அவருடைய பிள்ளைகளா இருந்தா இந்த அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நீ எதை தொட்டாலும் அதிலே நன்மையாய் காண்பா. நீ எதை உன் கையை வச்சு தொடுகிறாயோ அதுல அல்லேலூயா. நம்ம பாடும் போல சந்தாரே பாட்டு அல்லேலூயா. உன்படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய் மகனே. உன்படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். உன் கண்ணீரே நான் தொடைத்து விட்டேன், உன் காயத்தை ஆற்றி விட்டேன். உன் கண்ணீரே நான் தொடைத்து விட்டேன், உன் காயத்தை ஆற்றி விட்டேன். விசுவாசத்தை விட்டிடாதே, நன்றி சொல்லி துதித்து விடு. உன் விசுவாசத்தை நீ விட்டிடாதே, நீ நன்றி சொல்லி துதித்து விடு. ஹல்லேலூயா. இயேசு பெரியவர். அவர் மேல் வாஞ்சை இருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆத்மா தாகத்தோடு இருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறார். காத்திருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறார். வதைத்துக் கொண்டிருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தரை கண்டடையத்தக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சவிமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஹல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, வெறும் கையா போறான். சொந்த சகோதரனுக்கு பயந்து வெறும் கையா போறான். நீங்க இந்த நாட்கள வெறும் கையா வந்து இருக்கலாம். அந்த இடத்துல வெறும் கையா போறான். அவன் என்ன வேலை செஞ்சான்? ஹல்லேலூயா. என்னுடைய தொழில் இதுதானே, இதை வச்சு என் குடும்பம் எப்படி செய்ய முடியும்? என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? என் மனைவி கேட்குதை என்னால வாங்கி கொடுக்க முடியலையே, என் பிள்ளைகள் நினைச்சதை என்னால வாங்கி கொடுக்க முடியலையே என்று நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. என் மனைவிக்கு நான் என்னதெல்லாம் நேசித்து கொடுத்தது உண்டு கணமணி, இனி நீங்க நிறைய வாங்கி கொடுக்க போறீங்க. நன்றி சொல்லுங்க. ஆமென். கணமணுத. ஹல்லேலூயா. நீங்க எதை தொட்டாலும் இது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அது தேனில தேனி இனிமேல போலியா போகிறது. யாக்கோபு வெறுங்கையா போற. யாக்கோபு தான் ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. வெறுங்கையா கடந்து போறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவன் பெருகி ஆடு மாடுகள் சன்னதிகளாய் கோத்திரங்கள் பெருகி பெருங்கையா போன ஆண்டவர் யாக்கோபு திரளான ஆசீர்வாதத்தோட வரப்போறான். ஹல்லேலூயா. உன் படகில இருக்கிறாரே, நீ விதைத்த விதையில இருக்கிறாரே, உன் கண்ணீர்ல இருக்கிறாரே, உன் காயத்தை ஆற்றிட்டு நீ சொல்லுகிறாரே. விசுவாசிக்கிறத விசுவாசித்தவர்களே பாக்கியவதி, விசுவாசர்களே பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட சொல்கிறார். கர்த்தரை கண்டடைத்தக்க நீ தேடு, அவருடைய சமூகத்தை நித்தம் தேடு, அவரை நீ நித்தம் தேடு. அதிகாலை நீ விழித்து வெளியே போகும்பொழுது ஆண்டவரே நீர் என்னோட இருடி சொல்லி கடந்து போ. நீ எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் தான். ஆனா ஒன்னு ஆண்டவர் பாப்பார், ஆனா என்னை தவிர எங்கேயும் போக மாட்டாயா. நீ என்னுடைய பிள்ளை அல்லவா, நீ என்னுடைய மகள் அல்லவா, நீ என்னுடைய மகன் அல்லவா, நான் ஜீவனுள்ள தேவன் அல்லவா, நான் உயிருள்ள தேவன். வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவனாய கர்த்தர் பெரியவர். அவர் உலகத்துக்கு ஒளியா வந்தார். உனக்குள்ள ஒரு ஒளி பிரகாசித்து வைங்க. இருளுக்கு இட்டமில்ல, உனக்குள்ள வெளிச்சம் உதிச்சிட்டு வைங்க. தரித்திரத்துக்கு இட்டமில்ல, உனக்குள்ள வெளிச்சம் உதிச்சிட்டு நீங்க. நோய் மறையும், பிசாசு ஓடும், கட்டி கரையும். அந்த வெளிச்சம் உனக்குள்ள உதிக்கும் பொழுது, அந்த நீதியின் சூரியன் உனக்கு உதிக்கும் பொழுது, அந்த வெறுங்கையா போன யாக்கோபை என் தேவனாய கர்த்தர் பெருக பண்ணது போல ஒரு வெறுமையான பாத்திரம் அந்த நாட்களை நிரம்புகிறது. நிரம்பி 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 வடிந்து கொண்டே போக போகிறது. ஆமென், ஆமென். அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. நீ யாரை தேடுகிறா? நீ பிசாசியா தேடுகிறா? நீ மந்திரவாதிகிட்டயா போகிறா? நீ அவரை தானே தேடுகிறா? ஏன் உனக்கு குறைவு இருக்கிறது? உன் ஆத்மா எப்படி கதறுகிறது? உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நீ அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் சொல்ல கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடு தேடு. அவர் சமயமாயிருக்கிற அவரே நோக்கி கூடுங்கள். ஹல்லேலூயா.
அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை கண்டு கொள்ளத்தக்க தேடும் பொழுது, அவரை தரிசிக்கத்தக்க தேடும் பொழுது, அவர் சத்தத்தை கேட்கத்தக்க தேடும் பொழுது உங்க சிறையிருப்பு மாறும். எப்ப உங்க சிறை மாறும்? அவங்க கண்கள் அவரை பார்க்கத்தக்க, அவங்க செவிகள் திறக்கத்தக்க, அவரை கண்டு கொள்ளத்தக்க, நீங்க அப்படி ஆழமாக ஆழமாக விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில், ஓ மரியாள் நல்ல பங்கை எடுத்ததை போல நீனும் நானும் அவருடைய பங்கை எடுத்தவனால் இந்த கிராமத்துக்கு, இந்த ஊழியத்துக்கு அவருடைய கிருபையினால, அவருடைய மகிமையினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால உன் சன்னதி மாத்தல, சன்னதி சன்னதியா பெருக வைப்பார். ஆமென். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவரா இருக்கு. எஸ் 56ல 6வது வசனம். எபிரியர் எடுங்க. எபிரியர்ல 16வது வசனம் 11:6. எபிரியர்ல 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க எப்படி வசனம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆராதனையிலிருந்து, பாட்டில இருந்து விசுவாசத்தையே குறித்து பேசுகிறார். சொன்னது போல நீ விதைத்ததெல்லாம் கோதுமை, அது நல்ல கோதுமை, அதை நீ அறுவடை காண போறா, அதை உன் கண்களெல்லாம் காண போகிறது. எத்தனையோ விசுவாசம் இருந்தாலும் விசுவாசம் இல்லாத இவ ஒரு பைத்தியக்காரி. இவ சொல்லி ஒவ்வொரு வாரமும் அது சொல்லுதா, இதே வார்த்தை தான் இன்னைக்கு சொல்லுதா, நான் என்னத்தை கண்டேன். அல்லேலூயா. சாரிபாத் விதவை வீட்லயும் பாருங்க ஒன்னும் இல்லை, தாயும் மகனும் பாருங்க கொஞ்சோல அப்பமும் கொஞ்சோல இருக்கு. இதை புசிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்க செய்யலாம். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி என்ன செய்கிறாரு? ஒரே நிமிஷத்துல, ஒரே நொடியில உன் பாத்திரம் எத்தியாட்ட ஒன்னும் இல்லைன்னு சொல்லுதாதா அவர்கிட்ட. இல்லம்மா, உன் பாத்திரத்தெல்லாம் பாருங்க, அவ விதவை பாருங்க, அவகிட்ட ஒன்னும் இல்லை, கொஞ்சோல தண்ணி கொஞ்சம். அப்போ எலியா முளைச்சுல, நீ என்ன செய்ய, எல்லா பாத்திரத்தையும் எடு. நீ என்ன விசுவாசம் இல்லைன்னா நிரம்பி இருக்குமா? அவ சொன்ன மாதிரியே அந்த பாத்திரத்தை எல்லாம் என்ன செய்யறா? வச்சு நிரப்ப வச்சிருக்கிறா. விசுவாசம் எல்லாத்தையும். அப்ப பாருங்க எல்லா எண்ணெய் ஆகிட்டது. அல்லேலூயா. அந்த கடத்துல இருந்து ஆகாரத்தை தீர என்ன செய்யற ஆண்டவர் செஞ்சார். அது அந்த வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவரை தம்மை தெரிந்தவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்னும் விசுவாசிக்க வேண்டாமா? யாரு அவர் சொல்லுது? தேவனிடத்துல சேருகிறவன். அல்லேலூயா. ஒரு ஆண்டவரை அறியாத மக்கள் பாருங்க, அல்லேலூயா, ஆண்டவரை கண்டு கொண்டு விசுவாசிக்கிறாங்க. என் ஆண்டவர் பெரியவரை விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் உடனே நினைச்சுதாரு. நம்மளுக்கும் அதே போய்தான். ஆதியில பாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், செஞ்சிருப்பாரு. இப்போ ஏன் செய்யல? விசுவாசம் சோர்ந்து போச்சு, விசுவாசம் தழைஞ்சு போச்சு. நம்ம நினைப்போம் ஆதியில எவ்வளவு அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு, இப்போ ஏன் செய்யல? உனக்கு ஆதியில அன்பு இருக்கா? ஆதியில விசுவாசம் இருக்கா? குடத்துக்கு போன அற்புதம் நடக்க நீ விசுவாசம் இருக்கா? இல்லையே. இப்ப நம்ம கண் எங்க போகுது? எங்க போனா? நீ ஆதியில எங்க போனோம்? ஒரு விடம் போகலையே. இதே தீருடைய கூடாரத்திலிருந்து ஆண்டவர் பிசாசுகளை துரத்தினார், தரித்திரத்தை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப இப்ப ஏன் அந்த விசுவாசம்? அப்ப இந்த நாட்களே அவர் சொல்ல, நீ விசுவாசி. அல்லேலூயா. விசுவாசத்தை வீட்டுல போகும்போது வீட்டுல விசுவாசம் இருக்காது, வீட்டுல போகும்போது சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கு. நான் தேவனுடைய பிள்ளை சொல்லுது, விசுவாசம் இல்லாம அது பிரியம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஏனென்றால் தேவனிடத்துல சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்களை அப்போ நமக்கு அந்த ஆழமான விசுவாசம் வேணும். நான் விதைத்த விதையெல்லாம் அறுவடை தான். என் கண்ணீருக்கெல்லாம் பலன் தான். அல்லேலூயா. நம்ம கண்ணீர் விடும் பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் கண்ணீர் தெருவுல நின்று கிட விட்டாலும் கிட தூதர்கள் அந்த அவரோட இருந்து விட்டா தூதர்கள் உடனே அந்த கண்ணீரை என்ன செய்வாங்க? வேலை கொண்டு ஆண்டுட்டு கொடுத்துருவாங்க. தெருவில் நின்று பிள்ளை கண்ணீர் வடிக்குது. ஆனா யாருக்கள் தான் ஆண் உமக்குள்ள இருந்தாவ வடிக்கிறான். ஒரு வீதியில இருந்து கிட ஒரு கண்ணீரை வடிக்கலாம், ரோட்ல நின்று கிட. ஆனா உம்முடைய பிள்ளை உமக்குள்ள இருந்துதான் அந்த வீதியிலையும் கண்ணீர் வடிக்கிறான். அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆமென். வீட்டுக்குள்ள இருந்து வடிக்கிறதுக்கும் அவருக்குள்ள இருந்து வடிக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா.
இயேசு நல்லவர். ஆமென். அப்ப விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியப்பட கூடாத காரியம் சொல்ல. ஏனென்றால் தேவனை சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவரை தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த சாரிபாத் விதவை விசுவாசித்ததை போல விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அனுசுலர் ஏற்ற வேலை வரலப்பா. தாயார் சொல்ல இன்னும் ஏற்ற வேலை வரல. உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்ற வேலை வராம இருந்திருக்கலாம், இன்னைக்கு வந்திருக்கலவா? அந்த விசுவாசம் வேணும். நான் எதை தொட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு நல்ல லக்கி போலுக்கு, அவன் எந்த மண்ணுல கொண்டு விதைச்சாலும் அதை என்ன செய்யுது, செழிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ரோட்டில தான் ஒரு டீ கடை வச்சிருக்கான், அவனுக்கு பாருங்க லக்கி பாவ. நான் சொல்றேன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் லக்கி. இன்னைக்கு நான் சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் லக்கி தான். இனி நீங்க விதைத்த அறுவடை உங்க சொந்த கண்கள் தான் பார்க்க போகுது. அல்லேலூயா. வேறொருடைய கண்கள் இல்ல, உங்க சொந்த கண்கள் காண போகிறது. ஆமென். பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 112:19 2வது அதிகாரம். சங்கீதம் எடுங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யார் பாக்கியவான்? அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு. அல்லேலூயா. அப்போ நான் கூட என்னோட சொல்ல முடியும். இப்போ எனக்கு இருதய பலவீனத்துல என்னுடைய இருதயம் என்ன வேதி வந்துச்சு? பலவீனம் தான் வந்துச்சு. அந்த ராசா ஒரு கோயில்ல 3 மாதம் இருந்த ரூம் வாடகைக்கு எடுத்து. அல்லேலூயா. அந்த அநேக பேய்கள் ஓடதையும் அநேக பேய்கள் விளையாடதையும் நான் அதுல பார்த்து சிரித்து கொண்டே இருப்பேன். ரூமுக்கு படுக்கவே போகண்டேன். எப்பெல்லாம் அந்த முடிதோ அந்த கூட்டம் அப்பதான் நான் போவேன். 3 மாதம் ராஜா ஊர்ல இருந்தேன். அல்லேலூயா. ஆனாலும் என் இருதயத்தில் என்ன செஞ்சுட்டு பலவீனம் போகல. அது டாக்டர் என்ன சொன்னாங்க? இந்த பிள்ளைய அழிச்சிடணும், 40 நாள் தான் ஆகுது, நீங்க உங்களுக்கே பிழைக்க முடியாது, உங்க இறுதிய வாழ்வு சுருங்கி போயிட்டு சொன்னாங்க. ஆலயத்துல போய் பாடல் எல்லாரும் பாடத்துல ஆசையா இருக்கும், என்னால பாட முடியல. அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தருக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன். நீர் நான் ஊழியம் செய்வனி சொல்லல, நீர் எனக்கு ஜீவனை தந்தா நான் ஜீவனுள்ள நாட்களாம் பாடுவனே. உண்மை பாடுறதுக்கு ஆசையா இருக்குதப்பா, என்னால பாட முடியலையே நான் கேட்கும் பொழுதுதான் ஒரு நாள் அதிகாலை வேளையில நான் ஒவ்வொரு வாரம் ஒரு வாரத்துல விடுதலைன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த வாரம் விடுதலை தெரியலையா, நீ வந்து கொண்டே இருக்கணும். ஒரு வாரம் போன எனக்கு விடுதலை, 2 வாரம் போன விடுதலை, நான் போய்கொண்டே இருந்தேன். டாக்டர் கைவிட்டாச்சு, மந்திரவாதி கைவிட்டாச்சு, எல்லாம் கைவிட்டாச்சு. இனி ஒரே ஒரு வழி, மரணத்துக்கு தான் வழி. ஆனா பிள்ளைகள் இருக்குதே, வகை மொத்த இருக்கிறானே என்று என் ஜீவனுள்ள நாட்களாம் நம்மை பாடுவீங்க. என் ஆண்டவர் ஒரு நாள் அதிகாலையிலே அவருடைய பிரசனை எனக்கு இறங்குச்சு, அவருடைய கிருபை இறங்குச்சு. நான் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தேன். அன்பு நேசரே, அல்லேலூயா, அவர் வல்லமை இறங்குச்சு. என் தேவனாய் கர்த்தருடைய கரங்கினி தொட்டுச்சு. அன்றே நான் பாடுனேன், 3 பாடை பண்ணேன். அன்பு நேசரே, உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை தோடி தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே. அப்பாவுக்கு நான் ஒப்பு கொடுத்தேங்க. இன்றும் நான் பாடிக்கொண்டே இருக்கேன். மைக்கிலாம் அந்த பழைய கூடாரத்துல ஒரு நாள் இப்பொழுது ஆண்டுகிட்ட எனக்கு பலவீனமே நீ படுத்துக் கொண்டிருப்ப. ஆண்டு பேசுறாரு, நீ மைக்கிலாம எவ்வளவு சத்தம் போட்ட மகளே, ஒவ்வொரு பல்லோக ரட்சவரத்தில் அதை கண்டு கொள்வா. அல்லேலூயா. பலவீன வயிறெல்லாம் வலித்து கிடக்கும், மைக்கிலாம மகை ராட்சிகிட்ட சொல்லுவான், நீங்க சத்தம் போடுறது உங்க கிணத்துக்கு அங்க கேட்கிறதக்காமா. அவர் மேல உள்ள அன்புல அந்த மைக்கே இல்லாம அவருடைய கரத்துல, அப்பா அப்பா என் ஜனங்கள் இந்த ஊரை ஆசீர்வதிக்கணுமே ஆசீர்வதிக்கணுமே ஆசீர்வதி சொன்னாங்க. 100 நாள் உபவாசம் மகளே, இந்த ஊரை கிறிஸ்தவர்களை நான் மேல வைப்பேன். 100வது உபவாசத்துல என் கணவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தேன். 100வது நாள் முடிக்கிறேன், கேரளாவில இருந்து முடிக்கிறேன். என் ஆண்டவருக்காக. அப்பா சொல்லுவாங்க, என்கிட்ட தனிமையில செவிக்கச்சில நான் தான் மறித்து நான் தான் ரத்தத்தை சிந்தி ஜனங்களுக்கு நீ ஒன்னே தியாகம் பண்ணிக்கொண்டு இந்த ஊர் ஆசிரத்துக்கு ஏங்கி கொண்டு இந்த நாட்களை வெறுமையா இருக்கிறாயே, உனக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது, உனக்கு ஒரு வீடு கட்டி கொண்டு இருக்கிறது, நீ தங்கத்துக்கு அங்கே வாசல்ல இருக்கிறது. அல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவர், அவருக்காக நம்ம எதை வைக்கிறோம், அவருக்காக இதை வைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. சாபம் நீங்கி
தரித்திரம் நீங்கி ஒவ்வொரு ஆத்துமை கர்த்தர் ஊற்றி திறந்தார். ஹalleluya. அதே போல நீங்க வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு இந்த ஆலய போட்டாத அளவுக்கு இந்த ஊழியத்துக்காக திரவும் பகல இருக்கிறே, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவில்ல, என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவு. இதோ உனக்கு ஒரு திறந்த வாசல வைக்கிறேன், அது இனி யாரும் முட்ட முடியாத வசனத்தையும் உனக்கு கை கொள்ளும் பொழுது மேலான ஒரு ஊற்று. ஹalleluya, ஹalleluya. கிரீடம் இருக்கிறதே, கற்கள் பதித்து கொண்டு இருக்கிறாரே, காயத்தை ஆற்றி கொண்டு இருக்கிறாரே. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நல்லவர் சொல்கிறார். அவருடைய சாட்சிகளை கை, இந்த சாட்சியோட நான் சொன்னேன், அவர் சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருத்தோட தேடுவர்களுக்கு பாக்கியவான்களா. யாரு பாக்கியவான்? அவருடைய சாட்சியை நான் சொன்னேலா, என் தேவனை விடுதலை தந்தார், என் தேவனை தலையை உயர்த்தினார், அதுக்காக ஜீவனுள்ள நாட்களாம் இந்த கூடாரத்தை நான் மறக்க மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே மறக்க மாட்டேன். இதுல நீ ரட்சிப்பின் ஊற்றால் என்னை நிரப்பினீர், என் பிள்ளை கண்ணீரை துடைத்தீர். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? ஆமென், ஹalleluya. உங்க கண்ணீரை துடைக்க அனுப்ப போகிறார். நீங்க தேட நிம்மதி அவர் தர போகிறார். ஹalleluya சொல்கிறார். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு இன்று அவர் உங்களுக்கு விதைக்கிறார். இந்த விதையை நீங்க அறுவடை காணும் பொழுது சாட்சி, நீங்க கண்ணீர் விட்டதுக்கு சாட்சி, நீங்க நிந்திக்கப்பட்ட இடத்துல சாட்சி, நீங்க தூசிக்கப்பட்ட இடத்துல சாட்சி. ஹalleluya. அப்பொழுது இந்த சாட்சிகளை நம்ம கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹalleluya. சங்கீதம் 24 எடுங்க, அதுல 6வது வசனம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 24:6. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சன்னதி. ஹalleluya. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சன்னதியே. நீங்க அவர் சமூகத்தை தேடி வரீங்க. இந்த நாட்களை நீங்க வந்திருக்கீங்கன்னா என்னை தேடி அல்ல, என் தேவனாய கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார். அவர் உற்று நோக்க கண்கள் அவரை உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்க அவரை நோக்கி வந்திருக்கீங்க. அப்பா தாழ்த்துச்சில அவர் விடுதலை தருவார். அவரை தாழ்த்தணும். அப்பா என்னால ஒன்றும் இல்லப்பா, என்னால ஒன்றும் இல்லப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்களா, எனக்கு ஒரு அதிசயம் செய்வீங்களா? அவரை தாழ்த்தி, அப்பா எனக்கு ஒரு நீங்க தான்ப்பா, எனக்கு எதுவுமே இல்லப்பா, நீங்க தான் இனி ஆசீர்வதிக்க வேணும். அவரை தாழ்த்தும் சொல்கிறார். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சன்னதியே. ஹalleluya. இதுவே அவரை தேடி விசாரித்து. எப்படி நம்ம அவரை தேடுகிறோம்? எப்படி தேடுகிறோம்? அவரை கண்டுகொள்ள தேடுகிறோமா? ஹalleluya. சொல்றார், நீ யாரு? யாக்கோபு என்னும் சந்ததியே. உங்களை பார்த்து சொல்றார், யாக்கோபு என்னும் சந்ததியே. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற. அவரை எப்படி நாடுகிறோம்? அவரை எப்படி நாடுகிறோம்? எப்படி தேடுகிறோம்? எப்படி விசாரித்து? ஒரு பிரச்சனை நம்ம எப்படி விசாரிப்போம்? அவரை தேடுகிறதுக்கு எப்படி தேடுகிறோம்? ஹalleluya. பாருங்க, லூக்கா 18:8-9 சொல்லுது. ஹalleluya. ஸ்திரீ எப்படி சொல்லலாம்? ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அது வாசிங்க. லூக்கா 15:8-9. ஹalleluya. நம்ம எப்படி தேடணும் அவரை? நம்ம அவரை தேடத கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு குறைவில்லை. அப்படிதான் நம்ம ஆர்டர் தொடக்க வார்த்தை தந்தாரு. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அவரை தேடுவதற்கு குறைவில்லை. அவரை வாஞ்சியோட தேடணும், அவரை நித்தம் தேடணும், அவரை கண்டு கொள்ளத்தக்க தேடணும், அவரை விசுவாசத்தோட தேடணும், அவரை முழு இருதயத்தோட தேடணும், அவர் சமூகத்தை நித்தம் தேடணும். ஆமென், ஹalleluya. அப்படி வசனத்தை ஆண்டு நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. 15:8 வசனம் சொல்லுது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதிலே ஒரு வெள்ளிக்காசு காணாம போனா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க வரைக்கும் சாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ? பாருங்க, நம்ம ஒரு பொன்னன்னைக்கு ஒரு காட்டு பகுதியில போறோம். அந்த காட்டு பகுதியிலயோ வீட்டிலேயோ ஒரு தங்கத்தை நம்ம தொலைக்கிறோம். அதை நம்ம கண்டு எடுக்கத்தட்ட நம்ம கண்ணு என்ன செய்யும்? அதேதான் தேடும். ஹalleluya. இப்ப பாருங்க,
வேற நிறைய கூடிட்டு அலையிலேயே ஒரு பவுன் எடுத்தா 1,00,000 கூட வருதான். அலையிலுயா ஒரு பவுனுக்கு 1,00,000 கூட வருதான். அப்போ தொலைச்சா விடுவோமா? அலையிலுயா எப்படியாவது அதே போலதான் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அப்படி தேடு. அல்லேலூயா. அன்றி ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசு உடையவளா இருந்து அதுல ஒரு வெள்ளி, அது 10 இருக்கு அவளுக்கு, அவள் ஒரு வெள்ளி காசு காணாம போனா. அந்த 10 கிடையில ஒருதான் பாருங்க காணாம போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி பாருங்க. ஒரு பொருட்களை வீட்டெல்லாம் தங்க தொலைஞ்சா என்ன செய்வோம்? ஒரு என் மகளுக்கெல்லாம் ஒரு சுவர தெரிஞ்சு விளக்கமா வச்சு பெருக்கி கட்டில்களை எல்லாம் பெருக்கி துப்பி எடுத்துட்டோம். அல்லேலூயா. பாருங்க நம்ம அதே போலதான் அவரை தேட சொல்லுதாரு. நீ அதே போல என்னை தேடு. நீ காணாம போன ஒரு கிரானுக்கு அவ்வளவு தூரம் தேடுதாளா? முழு வாஞ்சியோடு தேடுதாளா? விளக்கை லைட்டு போட்டு தேடுதா? விளக்கமர வச்சு தேடி எடுக்கிறா? நீ என்னை எப்படி தேடுகிறா? நீ முழு உள்ளத்தோட தேடு. அல்ல அறைய குறைய தேடுகிற அல்ல அப்படிலாம் தேட சொல்ல. முழு ஆத்மாவை கேட்கிறார், முழு சிந்தனையை கேட்கிறார், முழுமையாக அவரை. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் 9 சொல்லுது, கண்டுபிடித்தவன் என்ன செய்து சந்தோஷம். அதே போல இந்த நாட்களை உங்க கண்ணீரை தொடைத்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும்? உங்க பலவீன நீங்கினா எவ்வளவு சந்தோஷம் வரும்? உங்க கட்டுகளை இருந்து விடுதலை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம் வரும்? அவர் தருவாரு. அவருடைய பிள்ளைகள் அவர்லேருந்து திரிவதே இல்லை. அவர் தொட முடியும், அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், அவர் உங்களை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அந்த ஒரு வெள்ளிக்காசுக்காக அந்த அம்மா லைட்டை விளக்க வச்சு தேடி கண்டுபிடிச்சு பக்கத்து வீட்டுல கிடைச்சோன்னு சந்தோஷப்பட்டு மகிமைப்படுத்துதாங்க. அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து நான் நினைக்கிறேன் செய்தியில இடம் கொள்ளாமல் போகத்தட்டும் உங்களை ஆசீர்வதித்தான்னு பாருங்க. நீங்க அநேக இடத்துல சாட்சி சொல்ல முடியுமா? சொல்லணும். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம்? வெளியே தெரிஞ்சா கண்ணீர் விழுந்துடும்ப்பா, வெளியே தெரிஞ்சா பொறாம விழுந்துடும்ப்பா. அல்லேலூயா. நான்லாம் என் மகனுக்கும் ஒடிச்சு வைக்கல. கல்யாண நாளுல ஒரு பொண்ணு வந்து கழுவுல இருந்து மாப்பிள்ளை வந்திருக்காங்க. பானாங்குளத்துல இருந்து. பக்கத்து வீட்டுல அந்த அக்கா சொல்லுவாங்க, நீங்க அப்படி சொல்லாதுங்க, எங்கேயும் சொல்லே கூடாதுப்பாவ. அல்லேலூயா. நம்ம எங்கேயுமே மறைவே இல்லை. அல்லேலூயா. எதுவுமே நம்மளுக்கு மறைவு என்ன செய்யல இல்ல. அதே மாதிரி நம்ம ஆசீர்வதிக்கச்சிலேயே நம்மளுக்கு மறைவு இருக்கக்கூடாது, மூடி வைக்க முடியாது. அவர் ஆசீர்வாதத்தை உன்னால மூடி வைக்க முடியாது, அது உன்னால தாங்க முடியாது. இப்போ எப்படி உங்களுக்கு தாங்க முடியாம நிம்மதி இல்லாம இருக்கீங்களோ, அல்லேலூயா. அதே போல பாருங்க இந்த நாட்கள ஆத்மா கம்மி. அல்லேலூயா. இதே இது நிறைஞ்சிட்டு வைங்க, என்னுடைய வாஞ்சை அதனை ஓடும். இதே இது நிறைஞ்சிட்டு நீ வைங்க, கட்டியில் கரையும், நோயில் போகும். அததானே மக்கள் பார்க்காங்க. பரலோகத்தை எங்க பார்க்கா? எங்க போன ஆசீர்வாதம், எங்க போன சுகம், உடனே கையை வச்சோட கட்டி போகுது. ஆத்மா எங்க போகுது அது தெரியலையே. ஆசீர்வாதத்துக்காக ஓடுதோம். பிசாசு வீட்டுல இருக்க முடியல, ஓடு ஓடு ஓடிக்கொண்டிரு. நீ முழங்கால போட்டா தானே பிசாசு போகும். நீ எத்தனை வீட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நேத்தனி தெரியல, ஒரு அம்மா சொன்னது இன்னைக்குதான். சகோதரி சேரணிக்க அந்த இடத்துல இருந்து சொன்னவ, ஒரு ஆத்மாவை நான் கூப்பிட்டே வரல, ஆலயமா பரலோகத்துக்கு கொண்டு போகுது. நீ நம்ம கரெக்ட் ஆகுனாதான் எந்த ஆலயத்திலயும் நம்ம பரலோகம் போகலாமே. எனக்கு ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. ஆலயமா பரலோகத்துக்கு கொண்டு போகுது. நீ இருக்க இடத்திலே இருந்து அவரை தேர்ந்தெடுத்து கரெக்டா இருந்தா பரலோகம் போகலாம். நீ கரெக்டா இருந்தா பரலோகம் போகலாம். நீ எத்தனை செவ வீட்டுக்கு போனானே, நீ அலைஞ்சுதான் தெரிய முடியும், வெற்றி காண முடியாது. அல்லேலூயா. நீ கரெக்டா இருந்தா ஏன் அலையணும்? நீ ஏன் ஓடணும்? ஓட வேண்டியது இல்ல. கதவு பூட்டணும், ஜெபிக்கணும், தரிசனம் கொடுப்பாங்க, பேசுவாங்க. அல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்கும், இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் ஏது? இருள மூட்டுல எப்படி வர முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? லூக்கா 12:36 படிங்க. முடிச்சிருச்சு, அவ்வளவுதான். 36:12 உங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொன்னா பார்த்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. வாலிப சகோதரி வார்த்தை கேட்கணும், வாலிப பிள்ளைகளை வார்த்தை கேட்கணும். அல்லேலூயா. கல்யாணம் வருது, கல்யாண நாள்னா இயேசுவை வருகிற நாள் தானே. அப்ப நம்ம அதுக்கு கரெக்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படிதானே. தேடுகிறது, காத்திருக்கிறது, முழுத்தை தேடுகிறது, கண்டுகொள்கிறது,
ஒரு வெள்ளி தொலைச்சிட்டு அந்த ஒல்லிக்காக அல்லையே பிரயாசப்பட்டு அம்மா தேடி எடுத்து அல்லையே பக்கத்து வீட்டுல போய் கிடைச்சிட்டு சொன்னது நம்ம எல்லாம் பார்க்கும். கர்த்தரை தேடுவதற்கு குறைவில்லை. அப்ப இந்த குறை எதுல இல்லைன்னு பார்த்தா 36ல லூக்காவுல, நீங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி. அல்லேலூயா. அவர் வாராரு. நீங்க உங்க வீட்டுல அவர் வந்து கதவை தட்டுதாரு. நம்ம ஆயத்தமா இருந்தா வாசல் என்ன செய்யும்? திறக்கமா திறக்காதா? திறந்துரும். அவர் வருகைக்கு நம்ம காத்திருக்கணும். அவர் வருகைக்காக ஏங்கணும். ஆண்டவரே என்ன வருஷத்தை தரும், என்ன வருஷத்தை தரும், நீர் வரப்போறீரே, நீர் வரப்போறீரே. ஓடிக்கிட்டு தான் எங்க வருஷத்தை வரும்? ஒரு இடத்துக்கு போறோம், 4 மணி நேரம். அல்லேலூயா. பிரயாணம் 1 மணி நேரம், வர 1 மணி நேரம். அங்க போனமா வார்த்தை நல்லா இருந்து அதோட முடிஞ்சு. நீ அதே இது 4 மணி நேரம் உன் கதவை போட்டி கொண்டு ஒரு அந்தகரம் செவிச்சு பாரு. அதுல எவ்வளவு இன்பம் இருக்கும், அதுல எவ்வளவு நன்மை இருக்கும். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு நீ பெரிய கிஃப்டா கொடுத்திருக்காரு ஆண்டவர். எல்லாம் ஒரே இதுதான். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, நாங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷன் வாக்கியவான். அல்லேலூயா. ஒப்பாவும் நீங்க என்ன செய்ய இருங்க, அவர் வருவதுக்காக காத்திருங்க, ஆயத்தமா இருங்க. அல்லேலூயா. ஒரு திருமணம் வருது, மணவாட்டி பாருங்க, ஒரு கல்யாணம் வருது பாருங்க. கல்யாணம் வரச்சில மணவாட்டிகளை பாருங்க இப்பெல்லாம் பயங்கரமா அலங்கரிக்காங்க. இப்படிதான் மேக்கப்ப பார்த்தா இப்போ அல்லேலூயா மணவாளன் கல்யாணத்துக்கு மணவாளன் மாப்பிட கோலம் போட்டு போகும்போது மணவாட்டிகளை பயங்கரமாக அல்லேலூயா அதுக்கடை 10,000 கொடுத்து அலங்கரிச்சு அல்லேலூயா கொண்டு வச்சுதாங்க. மணவாளன் எப்ப வாராருன்னு அல்லேலூயா நம்மளுக்கு எந்த அலங்கரிப்பும் இல்லை. ஏதோ அவருக்காக காத்திருக்குமே தவிர, அவருக்காக காத்திருக்குமே அதான் அலங்கரிப்பு. அவருக்காக வாட்சியா இருக்குமே அதான் அலங்கரிப்பு. அவருக்காக முழு உறுதியத்தோட தேடுதமே அதான் அலங்கரிப்பு. அவருக்காக அவரோட இருந்து இப்ப சஞ்சரித்து கொண்டே இருக்குமே அது அலங்கரிப்பு. அவர் எப்ப வருவார், என் நேசரை காண நான் வாஞ்சியோடு இருக்கிறேனே, என் நேசரை தேடிக்கொண்டிருக்கிறேனே, அவர் கண்டு கொள்ளத்தக்க தேடுவேன். அல்லேலூயா. சத்தம் கேட்கத்தக்க தேடுகிறேனே, அவர் சத்தத்தை கேட்கணுமே. அல்லேலூயா. என் மணவாளன் வரப்போகிறாரே, நான் ஆயத்தமாகணுமே. நீங்க மட்டும் ஆயத்தமாகனா போதாது, உங்க கணவர் ஆயத்தமாகணும், உங்க பிள்ளைகள் ஆயத்தமாகணும், உங்க பிள்ளைகளை இதே போல தேடணும். உங்க பக்கத்து வீடு அல்லேலூயா, நம்ம ஊரு அல்லேலூயா, நம்ம ஊருக்காக செபித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்ம ஊரு நரகம் போக கூடாது என்று அல்லேலூயா அந்த கடைசி நாட்களை அவரை வாஞ்சியோடு தேடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வசனத்தையோடு நம்ம பேசினார் ஆண்டவர். முத என்ன சொன்னாரு? அவரை தேடுவர்களுக்கு குறைவில்லை. அவரை வாஞ்சியோட தேட சொன்னாரு. அவர் நித்தம் தேட சொன்னாரு. அவரை கண்டு கொள்ளத்தக்க தேட சொன்னாரு. அவரை விசுவாசத்தோட தேட சொன்னாரு. அவரை முழு இறுதியத்தோட கிடைச்சது. அவர் சமூகத்துல அவர் மணவாளன் வரதே ஆயத்தமாயிருந்து, என் மணவாளன் கதை தட்டவரத்துல நான் ஆயத்தமா இருக்கனே, என் மணவாளன் வந்துட்டாரு. நீ அந்த புத்தியுள்ள ஸ்திரீ எண்ணெயோட போய் அல்லேலூயா, புத்திலா ஸ்திரீயோ எண்ணெய் இல்லாம அல்லேலூயா தீவெட்டி இல்லாம போனா, அந்த புத்தியுள்ள ஸ்திரீ எண்ணெயும் தீவெட்டி கொண்டு போனதை போல நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயை போல அவர் சமூகத்துல கரை இல்லாம, குற்றம் இல்லாம, பாவம் இல்லாம கண்டி மணவாளன் வர போறாரு. நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறேன். காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே செபித்து விடுதே. என் மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் இயேசுதானே அவர் பொன்முகந்தான். அப்படியே அப்படி கேட்பீங்களா? என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே
நடுவே ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓ, என்ன ஓடுவேன் ஆண்டவரே, என்னும் காத்திருப்பேன் ஆண்டவரே. ஆமென் ராஜா. அப்பா, நான் ஆயத்தமாகணும் ஆண்டவரே. நீ கதவை தட்டப்படி திறக்க நான் ஒரு புத்தியுள்ள மனவாட்டியாக, ஓ என் ராஜாதி ராஜாவை கண்டு கொள்ளத்தக்க மகிமையின் தேவனை ஒவ்வொருத்தரையும் மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தோட கடந்து போகட்டும். தளமுள கருத்தேச்சு தொட்டு அனுப்புங்கப்பா. வேதியின் மேல் உங்க கையை வைங்க ஆண்டவரே. தரித்திரங்கள் மறையட்டும் ஆண்டவரே. அப்பா, பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கஷ்டங்கள் நீங்கட்டும் இயேசுவின். திருமண தடைகள் உடையட்டும் இயேசுவின். கற்பத்தின் கனியில்லாத மக்களுக்கு தேவனாய கர்த்தர் கற்பத்தின் கனியை உருவாக்குவீராக. சம்பளங்கள் குறைவை நிறைவாக்குவீராக. மிருக ஜீவன்கள் பெருகுவதாக. விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்க கிராமத்துல மழையை கட்டளிட ஆண்டவரே. மிருக ஜீவன் தண்ணி இல்லாம கஷ்டப்படுது தகப்பனே. மிருக ஜீவன்களுக்கு மரம் இறங்கும் தகப்பனே. நீர் மழையை கட்டளிடுங்கப்பா, மழையை கட்டளிடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்கப்பா. விவசாயிகள் ஆண்டவரே விதையை வாங்கி வைத்து மழைக்காக காத்திருக்கிறாங்க தகப்பனே. நீர் மழையை கட்டளிடுங்க ஆண்டவரே. செழிப்பை கட்டளிடுங்க எங்க கிராமத்தை. அப்பா, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீர் மழையை கொடுங்க தகப்பனே. வந்து அமர்ந்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நேத்து உபாச கூட்டத்துல செபித்த அன்பு பிள்ளைகளை என் தேவனாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. போட்ட காணிக்கை நீர் அங்கீகரிப்பீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. அதிகாலை செபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் ஊற்றி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றி திறக்கப்படட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றி திறக்கப்படட்டும். என் வாழ்க்கை இதுதானா? என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி ஒன்றும் இல்லையே, கதறிக்கொண்டே இருக்கிறோமோ? இனிதான் நீ வாழ போறா. இனிதான் உனக்கு ஒரு ஜெயம் இருக்க போது. இனிதான் ஒரு வெற்றியை காண போகிறா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்பா, நீங்க நடத்தின கிருபைக்காக நன்றி. பிள்ளைகள் பிரயாணத்துல இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறப்பா. வனாந்திரம் வயல் வழியாக மாறுகிறட்டும். வெட்டாந்தரை நீரூற்றா மாறட்டும். ஒன்றுமில்லாத பாத்திரத்தை விதை வீட்டில் நிரப்புனீங்க. யார் யார் வீட்டுல ஆண்டவரே வெறுமையா இருக்குதோ அந்தந்த வீடெல்லாம் நீ நிரப்புறதுக்காக இனி வெறுமை இல்லப்பா. நீங்க நிரப்பிட்டீங்கப்பா, நீங்க நிரப்பிட்டீங்கப்பா. நிரம்பி வடியட்டும் ஆண்டவர். கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. உங்க காக்கும் பரிசுத்த கரம் என்னோட இருக்கட்டும், என் பிள்ளைகளோட இருக்கட்டும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி சொல்லி முடிக்கிறப்பா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க காவல ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகனே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கும் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. ஆமென் ஆண்டவரே. நீர் எபினேசரா ஒரு பிள்ளைகளுக்கும் அடிமைக்கு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும்.